பிசி லோகே கனகராஜ் ஹீரோவா முறையா நடிச்சிருக்காரு. அந்த படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு இயக்குனரா நம்ம நிறைய பண்ணிருப்போம், படத்துல பாத்துருப்போம். ஆனா ஒரு ஹீரோவா இந்த படத்துல பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. படம் பார்க்கும்போதே அவரோட ஃபர்ஸ்ட் படம்ன்ற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நடிப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாட்டு அனிருத் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பிஜிஎம் எல்லா டேரக்டர் எல்லா படத்துக்கும் போடுற மாதிரி எல்லாம் போடாம இந்த படத்துக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த லவ் பிஜிஎம்லாம் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபைட் சீன் பாத்தீங்கன்னா வன்முறை மாரி ரத்தம் அதிகமா தெரிகிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் அதுவும் ரசிக்கும்படிதான் இருக்கு. 2 கதாநாயகிகள் இருக்காங்க அந்த படத்துல. 2 கதாநாயகியுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட கெட்டப்பா இருக்கட்டும், அவங்களோட இது எல்லாமே சூப்பரா இருக்கும். அவங்களோட ஸ்டோரி எப்படி இருக்கு? அந்த ஹீரோயின் ஸ்டோரி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் சொல்றேனே, மற்ற படத்துல கதாநாயகியோட இந்த படத்துல கதாநாயகி டிஃப்ரெண்டா காமிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த நம்ம கிராமத்தெல்லாம் பார்ப்போம், இந்த பொட்டுலாம் வச்சிருப்பாங்க பெருசா, அந்த மாதிரிலாம் வந்து இந்த படத்துல கதாநாயகிலாம் வச்சிருக்கும் போது அவங்க பார்க்கும்போது புதுசான டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் தரும் ரெண்டுமே. ஓகே, நிறைய பேர் சொல்றாங்க ஹீரோவே மிஞ்சிட்டாரு, ஹீரோவே மிஞ்சிட்டு பார்த்தா ஹீரோ நடிச்சிருக்காங்க. ஆமா, எல்லாருக்குமே ஒரு கரெக்டான பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா கதாநாயகி 2 பேர் இருக்காங்க, அவங்களும் கரெக்டான ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம லோகேஷ் கனகராஜுக்கும் ஃபைட் சீன்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ரத்தம் நல்லா தெருக்கி ஃபைட் இருக்கும். நல்லாவே சூப்பரா பண்ணிருக்க. ஒரு இயக்குனரா நம்ம பார்த்துட்டோம், ஆனா ஒரு நடிகரா நம்ம பார்க்க போறோம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அப்படிதான் நம்பி இந்த படத்துக்கு வந்தோம். ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் பார்த்தோன்னா ஹீரோவை எடுத்துப்பாங்களா? ஏன்னா டேரக்டர் அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிடுச்சுன்னா அவர் வந்து இயக்குனரா போவாரா நடிகரா போவாரான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நடிப்பு ரொம்ப அழகா கொடுத்துருக்காரு. ஓகே, இந்த அனிருத் பாத்தீங்கன்னாக்கா எந்த படத்துல போட்டாலும் ஹிட் ஆயிடுது. இந்த பிஜிஎம் எல்லாம் எப்படி இருக்கு? ஸோ நீங்க தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும் போது அதான் ரொம்ப சூப்பரா போட்டிருக்காரு. பிஜிஎம்மே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த ஏன்னா ரிங்டோன்னு நிறைய பேர் அந்த அனிருத் போட்ட இந்த படத்தோட பிஜிஎம் தான் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிஜிஎம் இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட் சீனுக்குலாம் ரொம்ப நல்லா இம்பாக்ட் பண்ணிருக்கு. இந்த பிஜிஎம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. லோகேஷ் கனகராஜுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சதுன்னா கண்டிப்பா ஒரு நடிகரா தான் இருக்கு போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, யாரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல? நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க பேர்லாம் எனக்கு தெரியல, ஆனா நிறைய பேர் சூப்பரா நடிச்சிருக்காங்க. சன் பிக்சர் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. சன் பிக்சர்ன்ற போது ஓரளவுக்கு மார்க்கெட் அவங்க இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா. ஓகே, லாஸ்ட் சீன் எப்படி முடிச்சிருக்காங்க? நல்லா இருக்கு. அந்த இன்ட்ரோலாம் நம்ம ரசிக்கலாம் உட்காந்து கை தட்டி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆனா ஒண்ணு இந்த படத்துல அவ்வளவு காமெடி இல்லை. ஒரு ஃபைட் சீன் தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். லவ் சீன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாமே பிடிக்கும் எல்லாருக்கும். ஃபேமிலியா கூட உட்காந்து பார்க்கலாம். ஓகே, கனகராஜுக்கு புதுசா பார்த்தா ஆடியன்ஸ் பார்த்தா வந்திருக்காங்களா? அவங்க ஃபேன்ஸ்லாம் எப்படி? இல்ல, அவரு வந்து ஆல்ரெடி ஒரு மார்க்கெட் பிடிச்சிதான் வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஆல்ரெடி படம்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா லியோ அந்த அப்ப எடுத்த ஒரு 4-5 படத்துலயே அவர் ஆடியன்ஸ் பிடிச்சிட்டாரு. அந்த ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படத்துக்கு வருவாங்க. அதனால வரமாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாறும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி.